இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பிளாக் போஸ்ட்டுக்கு ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணி கூகுளில் எப்படி உங்கள் பிளாகை வந்து ரேங்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹை, ஐ எம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிளாகரை பற்றின ஒரு ஃபுல் டுட்டோரியல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு எப்படி ரிசர்ச் பண்ணணும் நம்மளோட பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருங்க. 2 வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்இஓலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓன்னு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எஸ்இஓ வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, லைக் மெட்டா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் கீவேர்ட்ஸு இன்க்ளூட் பண்ணுறது, வெப்சைட்டோட லிங்க்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இது வந்து கூகுள் சர்ச் பேஜ். நான் உங்களுக்கு இதில் இருந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வெப்சைட்டோட லிங்க். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில். அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை 3ஐயும் நம்ம கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கூகுள் சர்ச் வந்து கூகுள் பாட் வந்து நம்மளோட ரீட் பண்ணும், உங்களோட வெப்சைட்டை ரீட் பண்ணி இந்த வெப்சைட் லிங்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனு, டைட்டில் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, கீவேர்ட்லாம் கரெக்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்து தான் வந்து ரேங்க் பண்ணணும். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். சரி வாங்க அது 1 by 1 பார்க்கலாம். இங்கேயும் நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கீவேர்டு ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கீவேர்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்இஓ இன் பிளாகர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட். இது 2 தான் நம்மளுடைய கீவேர்டு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், மெட்டா டைட்டில் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ மெட்டா டைட்டில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 55 கேரக்டர் தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒன்று எழுதி வச்சுருக்கோம் பாருங்க. இதோட லென்த்து பாருங்கள் 50 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. 55 இருக்குது நமக்கு, பட் நான் வந்து 50 கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் நான் வந்து கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கீவேர்டு நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு கீவேர்டு, பிளாக் ஸ்பாட் இது ஒரு கீவேர்டு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டைட்டிலில் நான் கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது அப்படியே நான் பிளாகரில் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. நான் ஒரு நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லைங்களா மெட்டா டைட்டில், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2 கீவேர்டையும் அதை வந்து நான் டைட்டில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த் வந்து 150 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாருங்கள் எஸ்இஓ இன் பிளாகர் அப்படின்னு இங்கே ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட் இதுவும் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 2 கீவேர்டையும் நான் எங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள், சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ரைட் சைடில் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மெட்டா டைட்டிலும் ஆட் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷனும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து யூஆர்எல். ஓகேங்களா. யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட யூஆர்எல். இது வந்து உங்களோட வெப்சைட் நேம் வரும். ஓகேங்களா. www.yourwebsitename.com நீங்கள் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அங்கே வந்து உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேஜோட நேம், பேஜோட யூஆர்எல். ஓகேங்களா. ஸோ அதை வந்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்மா லிங்க்னு இருக்கு இல்லைங்களா, அதை எடிட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகும். அதை விட்டுட்டு கஸ்டமில் கொடுங்க. ஓகேங்களா. கஸ்டமில் கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே டைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, சேம் அதே தான் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். பட் வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேஸுக்கு பதிலாக நம்ம வந்து சிம்பிள் ஆட் பண்ணணும். இப்போ ஹவு ஸ்பேஸ் விட்டு ஹவு டு அப்படின்னு வருது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இங்கே வந்து வித்தவுட் ஸ்பேஸில் கொடுக்கணும். நீங்கள் how to blogger.com அப்படின்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா ஆட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பர்மா லிங்க் வந்து ஆட் பண்ணணும், வெப்சைட் லிங்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா H1லேருந்து H6 இது வரைக்கும் இருக்குது. அதாவது என்னன்னாக்கா ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6 அந்த மாதிரி 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் இவ்வளவும் எல்லாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 இருக்கு இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை லெவலுக்கு போடுறீங்களோ அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். H1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒன்று தான் யூஸ் பண்ணணும் ஒரு பிளாக் போஸ்ட்டில். ஸோ இது வந்து இந்த டைட்டில் வந்து H1 வந்துடும். ஓகேங்களா. அதனால நம்ம இதுக்கு மேலே வந்து H1 யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது H2 அதுக்கு அடுத்தடுத்த லெவல் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு எப்படின்னு.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 2 கீவேர்டு இருக்கு இல்லைங்களா, 2 கீவேர்டையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸில் வந்து இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. இன்டர்னல் லிங்க் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வெப்சைட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறது. அதாவது இந்த பிளாக்ல இருந்து வேற ஒரு பிளாக்கு லிங்க் பண்ணுறது அந்த மாதிரி. எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வெப்சைட்டை விட்டு வெளியில் போயிட்டு வேற ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து லிங்க் பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் லிங்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆப்டிமைஸ் இமேஜஸ். ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ பிளாக் ஆட் பண்ணும்போது நான் காட்டுறேன். அதில் வந்து ஆல்ட் டேக் வந்து ஆட் பண்ணணும். அதுதான். ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிளாக் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதுக்காக நான் கொஞ்சம் கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நாங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன் பிளாங்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ பேராகிராஃப். ஓகேங்களா. இதுவும் சரி, இதுவும் சரி. இது ரெண்டுமே ஒரு இன்ட்ரோ பேராகிராஃப், வெறும் பிளைன் பேராகிராஃபு. ஓகேங்களா. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அந்த கீவேர்டை மட்டும் நான் உங்களுக்கு கொஞ்சம் போல்டு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்காக. ஸோ பாருங்கள், த ஃபாலோயிங் ஆன் பேஜ் எஸ்இஓ டிப்ஸ் ஃபார் பிளாக் ஸ்பாட்ன்றீங்களா. ஸோ நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்இஓ அண்ட் பிளாகர். ஸோ த ஃபாலோயிங் ஆன் பேஜ் எஸ்இஓ அண்ட் பிளாகர் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் வந்து நம்ம என்ன பிளாக் ஸ்பாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், எஸ்இஓ அண்ட் பிளாகர் அப்படின்றது ஒரு கீவேர்டு, பிளாக் ஸ்பாட் அப்படின்றது ஒரு கீவேர்டு. ஸோ இது ரெண்டையுமே நான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெட்டிங்கு. ஓகேங்களா. இது வந்து நான் வந்து ஹெட்டிங் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சப் ஹெட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதை நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கு. ஓகேங்களா. இந்த ஹெட்டிங்னு இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துருங்க. மேஜர் ஹெட்டிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாப்பில் இருக்கிறது. ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஹெட்டிங். அதனால் இது வந்து H2 இதை வந்து கன்சிடர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. இது ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஹெட்டிங்லேயுமே வந்துட்டு உங்களோட கீவேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்குது பாருங்கள், பிளாகர் எஸ்இஓ அப்படின்ற கீவேர்டு இருக்குது, பிளாக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இதில் ஒரு கீவேர்டு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பேராகிராஃப்லேயுமே நீங்கள் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேளை நீங்கள் போல்டு பண்ணணும், இல்லை இட்டாலிக் பண்ணணும், இல்லை அண்டர்லைன் பண்ணாலும் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கு, இதுவுமே வந்து H2 தான். அதனால் வந்து இதையுமே ஹெட்டிங்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ டிப்ஸ் ஃபார் பிளாக் ஸ்பாட் ஃபார் பிளாகர்னு போட்டுக்கிறேன் நான். ஸோ கூகுள் பிளாக் ஸ்பாட்னு போட்டேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா H2 வரும். அதோட சப் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதோட சப் ஹெட்டிங்ஸு யூஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு சப் ஹெட்டிங் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா சப் ஹெட்டிங், இதுவுமே சப் ஹெட்டிங் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப் ஹெட்டிங் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து ஹெட்டிங் 2 மீன்ஸ் மெயின் ஹெட்டிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஹெட்டிங் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ ஹெட்டிங்னு சொல்லிட்டேன். இன்ட்ரோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே பிளாகர் இஸ் ஏ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பிளாகிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற இந்த பிளாகிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் பிளாகிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இங்கே லிங்க் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் லிங்க் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணலாம். இப்போ பிளாகிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நான் பிளாகரோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துட்றேன். இங்கே வந்து இந்த பிளாகரோட வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது வந்து இப்போ எக்ஸ்டர்னல் லிங்கோட வெப்சைட்டு, இது வேறு ஒரு வெப்சைட்டோட லிங்க் அப்படின்றதுனால ஓப்பன் இன் லிவ் டேப்பில் கொடுத்துட்றேன். அப்போ தான் என்ன பண்ணாக்கா உங்களோட வெப்சைட் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாமல் இருக்கும். ஒரு வேளை யூசர் போயிட்டு அந்த பிளாகை பார்த்தாலும் உங்கள்கிட்ட பிளாகும் ஓப்பன்லேயே இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொடுத்துடணும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொடுத்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் எக்ஸ்டர்னல் லிங்க். ஓகேங்களா. சேம் இதே ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார் பிளாகர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இன்டர்னல் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இன்டர்னல் லிங்க்னாக்கா நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். இது வந்து நம்மளோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ் லிங்க். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நியூ டேப்லாம் தேவையில்லை. அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்கு, இது வந்து இன்டர்னல் லிங்க். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க்கும் இன்டர்னல் லிங்க்கும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. நீங்கள் இன்டர்னல் லிங்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு யூசர் வந்து இதை படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அதை கிளிக் பண்ணி உங்களோட அடுத்தடுத்த பேஜுக்கு போய் நிறைய பிளாக்ஸை படிப்பாங்க. ஓகேங்களா. அதனால் இன்டர்னல் லிங்க் எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் இமேஜுக்கு நான் ஒரு இமேஜ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே நான் ஒரு இமேஜ் இப்போ ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து இன்சர்ட் இமேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் நான் வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே சூஸ் ஃபைல்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் சூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இமேஜ் இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் இமேஜ் அப்லோட் பண்ணணுன்னா இதை நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாருங்கள் லெஃப்ட் அலைன், சென்ட்ரல் அலைன், ரைட் அலைன் கேட்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ் இதில் வரும். ஓகேங்களா. இப்போ நான் லார்ஜ் கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுத்துக்கிறேன், ஃபுல் வியூக்கு வர மாதிரி கொடுத்துட்டு இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு கேப்ஷன் இந்த இமேஜுக்கு வந்து கேப்ஷன் ஆட் பண்ணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் கேப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சும்மா டம்மியாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா டம்மியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு செட்டிங் ஒரு ஐக்கன் இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கேட்கும் ஆல்ட் டெக்ஸ்ட்டு டைட்டில் டெக்ஸ்ட்னு. இந்த இமேஜுக்கு வந்து டைட்டில் டெக்ஸ்ட் தேவையில்லை, ஆல்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்தா போதும். ஸோ இதில் நான் வந்து நம்மளுடைய இதையே நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். டைட்டில் இருக்கு இல்லைங்களா? அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நான் இதில் வந்து நம்மளோட டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 கீவேர்டும் வந்துருச்சு. ஆட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஆல்ட் டேக் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்பிட்வீனில் இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். இதோட சைஸ் நான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். பாருங்கள் இது இப்போ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இதை நான் வியூ பண்ணி பார்க்குறேன் இப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து இப்போ இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இதுதான் வந்து H1 டேக். நான் உங்களுக்கு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் H1 வருது இல்லைங்களா? இதுதான் ஒரே ஒரு H1 டேக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தவங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த இமேஜ் இதையும் நான் உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்ஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆல்ட் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் டெக்ஸ்ட்டுங்க இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி தாங்க பாருங்கள் பேராகிராஃபு. இந்த பேராகிராஃபில் நான் சொன்ன இல்லைங்களா? அங்கே பாருங்கள் நான் போல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு கீவேர்டை. ஸோ அதே மாதிரி இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்கு. இது வந்து இப்போ எக்ஸ்டர்னல் லிங்க் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் நியூ டேப்பில் ஓப்பன் ஆகுது. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் போஸ்ட்டை வந்து நீங்கள் ஆன் பேஜ் SEO பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.